கைஸ் வெல்கம் டு சன் கேப் தமிழ் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸோட சீரிஸாக நம்ம ஜென்வி பார்த்தீங்கன்னா சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சீசன் 1ஓட சீசன் 2 இன்னும் அதிகமாக வேறு லெவலில் கொண்டு வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் வந்து 18+ காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய அன்னன்ன இடத்துல காட்டியிருந்தாங்க. கலர் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சீசன் 2ல் எந்த ஒரு போர் அடிக்காமல் நம்ம அந்த கலர்ஃபுல்லான ஒரு பிக்சரை நம்ம வந்து சீசன் 2ல் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதில் தமிழ் டப்பில் நீட்டாக பர்ஃபெக்டாக பார்த்துருக்கலாம். ஸோ இந்த சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ வந்து இறந்துருப்பாரு. ஸோ அதுலேருந்து நம்ம சீசன் 2 பார்த்தா கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஜெயிலேருந்து எல்லாரும் தப்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நம்ம ஆண்ட்ரூ தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ரூ இறந்துருப்பாரு. சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டோட பர்ஃபார்மன்ஸை வேற மாதிரி லைக் வெள்ளி மாதிரி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹீரோவாக வெளியாக கூட தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா ரெட்டஸ் பண்ணுறாங்களா தெரியல. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணி இந்த சீரிஸில் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்லேயும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏமா. ஸோ இவங்களோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சா பெருசாகவும் ஆகலாம், இவங்க நினச்சா ரொம்ப குட்டியாகவும் ஆகலாம். அதான் பார்த்தீங்கன்னா எங்களோட பவர்ஸ். எங்களோட பவர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பெருசாக வாங்க ஒரு சூப்பரான விஷயம் நீங்கள் பார்க்கலாம். எப்போ சின்னதாக வாங்கலாம் அப்பயும் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏமாவோட பவர் சூப்பராக இருக்கும். ஸோ ஏமாவோட பவரே ஒரு டிஃப்ரெண்டான பவர் தான் நான் சொல்லுவேன். இது ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஃப்ரெண்டான பவர் இந்த ஜோர்டன். ஸோ ஜோர்டன் பார்த்தீங்கன்னா அவன் நினச்சா ஆணாகவும் மாறலாம், அவன் நினச்சா பெண்ணாகவும் மாறலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட பவரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பவர்ஸாக இருக்கும். எனக்கும் இவங்களோட பவர் பிடிக்கும். இவங்களுக்கு பவர்ஸ் அதிகம். ஸோ இவங்க வந்து ஃப்ளாஷ் மேன் லைட்னிங் எஃபெக்ட்டில் மின்னல் மாதிரி தாக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது இவங்களுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த சூப்பரான பவர் பவர் இது மாதிரி. ஸோ இவங்களோட பவர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிளட்டு மூலியமாக அந்த பிளட்டை வச்சு இவங்க வந்து பயங்கரமாக கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெனுவிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் பார்த்தீங்கன்னா நம்ம மேரிக்கு தான் இருக்குது. ஸோ இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூலில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்கும். ஸோ இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து ஹியூமன்ஸோட பவர்ஸ் இருக்க வந்து ரொம்ப கம்மி. ஸோ இவங்கள வச்சு ஏதாவது பிரச்சனை வந்தால் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன எடுத்தாங்க இந்த சீரிஸோட ஸ்டோரியை. இதில் வந்து நம்ம ஹோம்லேண்டர் எப்போ வருவார் நமக்கு தெரியல. ஸோ ஹோம்லேண்டர் இந்த சீரிஸில் நான் பார்த்தே ஆகணும். அவருக்காக தான் வெயிட் பண்ணுறேன். மேபி வரக்கூடிய எபிசோடில் கூட நம்ம ஹோம்லேண்டரை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சீரிஸ். யார் யார் இந்த சீரிஸ் பார்க்குறது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதை அமேசான் பிரைம் தமிழ் டப்பில் சூப்பராக பண்ணிடுறாங்க. ஒன்று சூப்பரான சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடு உடனே பார்க்க வச்சோம். அந்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பு கொடுக்குது நம்ம ஜென்வி சீசன் 2. பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அது இந்த சீரிஸை பார்த்துட்டு எப்படி சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் அப்படியே கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ சீ சூன் பை பை ஃப்ரெண்ட்.